அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருமே அவசியம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. அதாவது மியராஜ் பயணத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரஜபு பிறை 27 தான் நபியவங்க விண்ணுலக பயணம் போனாங்க. அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன, அங்கே எதையெல்லாம் நபி அவங்க பார்த்தாங்க, என்ன நடந்தது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இதை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். நபி அவங்களுக்கு 51 வயது இருக்கும்போது தான் இந்த நிகழ்வு நடக்குது. ஒரு முறை நபி அவங்களை பார்க்கறதுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்களாம். அவங்க கூட 70,000 மலக்குகள் இருப்பதாகவும் சில ஹதீதுகளில் காணப்படுது. நபி அவங்க ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்டாங்களாம், ஜிப்ரைலே, இன்றைக்கு தாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ரஹ்மத்துடைய வசனங்களை கொண்டு வந்திருக்கீங்களா அல்லது எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நான் இன்றைக்கு எந்த வசனத்தையுமே கொண்டு வரல, உங்களை அல்லாஹ்தாலா சொர்க்கத்துக்கு கொண்டு வர சொன்னா அதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ரசூல்லா கேட்டாங்களாம், எதற்காக அப்படிங்கும்போது, உங்களுடைய முன் பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் அழைக்கிறான் அப்படின்னு. உடனே நபி அவங்க கேட்டாங்களாம், என்னுடைய உம்மத்துக்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு. அப்போ ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், அதுவும் நடக்கும், உங்களுடைய விருப்பம் போல எல்லாமே நடக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். உடனே ரசூல்லா, இருங்க நான் தொழுதுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தொழுக போயிட்டாங்களாம். சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக வாகனமும் வந்தாச்சு. அந்த வாகனத்தினுடைய பெயர் புராக். அது பார்க்கறதுக்கு மனுஷன் போல இருக்குமா, ஆனால் அதனுடைய முக ஜாடை பார்க்கும்போது குதிரை போல இருக்குமா. அது கண் சிமிட்டுற நேரத்தில் வானத்தை கடந்துருமா. அந்த அளவு வேகம் உடைய ஒரு வாகனம் வந்து தயாராக நிற்குது. நபி அவங்க மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுகையை முடிச்சுட்டு அந்த வாகனத்தில் பயணத்தை தொடங்குறாங்க. அந்த வாகனம் செல்லும்போது நபி அவங்க ஒரு பசுமையான ஒரு இடத்தை பார்க்குறாங்க. அப்போ ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், இந்த இடத்துல இறங்கி தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ நபி அவங்க தொழுதுட்டு கேட்குறாங்களாம், இந்த இடம் இவ்வளவு பசுமையாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு. அப்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், மக்கள் உங்களை மக்காவை விட்டு துன்புறுத்தி துரத்தும் போது நீங்கள் செல்லக்கூடிய இடம் தைபா, எத்ரிப், மதீனா, இதுதான் அந்த இடம், இதுதான், அதனால தான் இந்த அளவு பசுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்தது அந்த வாகனம் புறப்படுது, திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துலையும் நீங்கள் இறங்கி தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நபி அவங்களும் தொழுதுட்டு இந்த இடம் என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சொன்னாங்களாம், இதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை பார்த்த இடம், தூர் சீனா மலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மயங்கி விழுந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு பயணம் தொடங்குது. சிறிது நேரத்துக்கு பிறகு முஹம்மதே அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்படுது. அப்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இங்கே யார் கூப்பிட்டாலும் நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு. அதற்கு பிறகு கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு. இப்போ உங்களை அழைச்சது யூதர்கள், நீங்கள் இந்த அழைப்புக்கு நீங்கள் திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உம்மத்துக்கள் இவங்க பக்கம் போகக்கூடும், அதனால் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு. அதற்கு பிறகு பயணம் தொடங்குது. அங்கே ஒரு நெருப்பு குண்டம் போடப்பட்டிருக்கு. அதிலிருந்தும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாதுகாக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஷைத்தான் விரித்த வலை இது அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை தொடங்குறாங்க. சிறிது தூரத்திற்கு பிறகு ஒரு அழகான ஒரு பெண் கூப்பிடுறாங்க. ரசூல்லா திரும்பி பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் ரொம்ப அழகா நிறைய ஆபரணங்களை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போது ரசூல்லா கேட்டாங்களாம், இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் உலகத்தினுடைய மொத்த ஆசைகள், இதன் பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உம்மத்துக்கள் இதன் பக்கம் போகக்கூடும் அப்படின்னு. அதற்கு பிறகு திரும்பவும் பயணம் தொடங்குது. ஒரு மனிதனை துன்புறுத்துறத நபி அவங்க பார்க்குறாங்க. ஒரு மனிதனுடைய தலையின் மீது பெரிய ஒரு கல்லை தூக்கி போடப்படுது. அந்த மனிதனுடைய தலை நசுங்குது. அந்த மனிதனுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கப்படுது. திரும்பவும் இதே தண்டனை கொடுக்கப்படுது.
நபி அவங்க கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இதுதான் தொழுகையை விட்டவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்னு. திரும்பவும் பயணம் தொடங்குது. அவங்க இன்னொரு அதிசயத்தை பார்க்குறாங்க. அதாவது விதை போடப்படுது, கதிர் நிற்குது, அறுவடை செய்யப்படுது. போட்ட உடனே முளைச்சு அது அறுவடையும் செய்யப்படுது. இதை பார்த்துட்டு இது என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், இதுதான் நல்லமல்கள் செய்யறதுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி. ஒன்றுக்கு 7 லட்சமாக அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு மனிதனை சங்கிலியால் இழுத்து வரப்படுது. அவன் மேலே தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி ஊத்துறாங்க. அந்த மனிதன் அப்படியே கருகி போறானாம். இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவன் தர்மம் செய்யாதவன், தர்மம் இவனும் செய்ய மாட்டான், செய்கிறவங்களையும் விட மாட்டான். அதனால இவன் சேர்த்து வச்ச அந்த சொத்துக்களை இப்படி உருக்கி ஊற்றப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க. அங்கே ஒரு மனிதன் நல்ல மாமிசம் ஒரு பக்கமும், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மாமிசத்தை இன்னொரு பக்கமும் வைக்கப்படுது. அந்த மனிதன் அந்த துர்நாற்றம் பிடித்த அந்த மாமிசத்தை எடுத்து சாப்பிட்றான். இதுவே தொடர்படியாக நடந்துக்கிட்டே வருது. அப்போ நபி அவங்க கேட்குறாங்க, இதுதான் தன்னுடைய வீட்டில் மனைவி இருந்தும் வெளியில் பெண்களை தேடியவருக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க. அங்கே நெருப்பு கத்தரியால் ஒரு மனிதனுடைய நாக்கு வெட்டப்படுது. திரும்பவும் அந்த நாக்கு வந்துடுது, திரும்பவும் வெட்டப்படுது. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, தான் செய்யாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஏவியவனுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க. அங்கே நபி அவங்க ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதாவது சில ஆண்கள் சில பெண்களை ஆடை இல்லாமல் நிர்வாணமாக கயிற்றால கட்டி தொங்க விடப்படுது. அவங்களுக்கு கீழே நெருப்பு மூட்டப்படுது. இது என்ன தண்டனை அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், இதுதான் விபச்சாரம் செய்தவர்களுக்கான தண்டனை அப்படின்னு. அடுத்தது ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. அங்கே ரொம்ப அருமையான ஒரு நறுமணம் வீசுது. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது சொர்க்கத்தினுடைய வாசனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க. அங்கே துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு வாசனை வருது. இது என்னன்னு கேட்கும்போது, இதுதான் நரகத்தினுடைய வாசனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க. அங்கே ஒரு மனிதனுடைய முதுகுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு சுமையை வச்சு அந்த மனிதனை நடக்க சொல்கிறாங்க. அந்த மனிதனால் நடக்க முடியலை, சாட்டையால் அடிக்கிறாங்க, விறகு கட்டையால் அடிக்கிறாங்க. அந்த மனிதனால் நகரவே முடியலை. இது என்ன தண்டனை அப்படின்னு கேட்கும்போது, அமானிதங்களை நிறைவேற்றாதவன், அதாவது மற்றவர்களுடைய பொருளை வச்சுட்டு திரும்ப கொடுக்காதவனுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அடுத்து பயணம் தொடங்குது. அவங்க போன ஒரு இடம் என்ன அப்படின்னா, அதுதான் பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு காபத்துல்லா போல அது ஒரு தொழுகைக்கான ஒரு இடம்தான். ஆனால் அந்த இடத்திற்கு அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத்துக்களை கொடுத்துருக்கான். ஆனால் இது நம்மள பலருக்குமே தெரியாது. இதை பற்றிய சுருக்கமான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் தான் இது கட்டப்பட்டது. அவங்க காலையில் கட்டி முடிச்சிருவாங்களாம். திரும்ப மறுநாள் இரவு தூங்கிட்டு காலையில் பார்க்கும்போது திரும்ப இடிஞ்சு போயிருமாம். இதே தொடர்ந்து நடக்குது. அப்போது அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டிருக்காங்க, அல்லாவே நான் எனக்காக கட்டலை, நான் உனக்காக தான் கட்டுறேன், இதில் ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா, நீங்கள் மக்களுடைய பணத்தை போடாமல் உங்களுடைய சொந்த பணத்தில் இதை கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு இதை கட்டுறாங்க. தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டியிருக்காங்க. இன்னும் இந்த பைத்துல் முகத்தஸில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல் இருக்குதாம். அதனால தான் இந்த பைத்துல் முகத்தஸுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. இன்னும் இதை கட்டி முடித்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிறைய துஆக்களை கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பள்ளிவாசலில் யார் தொழுதுட்டு போகிறாங்களோ அவங்களுடைய அனைத்து பாவங்களையுமே நீ மன்னிச்சிடணும் அப்படின்னு அல்லாஹ் அதற்கு ஆமீன் சொல்லியிருக்கானாம். இன்னும் இந்த இடத்துல யார் துவா கேட்குறாங்களோ அவங்களுடைய துவாவை நீ கபூலாக்கணும்னு கேட்டிருக்காங்களாம். அதற்கும் அல்லாஹ் ஆமீன் சொல்லியிருக்கானாம். இன்னும் நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. அதனால தான் இந்த இடத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு நபி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. நபி அவங்கள அந்த இடத்துல தொழுது கொள்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க விண்ணுலக பயணத்தை தொடங்குறாங்க. அதாவது முதல் வானத்திற்கு போகிறாங்க. அதற்கு நிறைய படிகள் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு படியில் ஏறும்போதும் அவங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை, நிறைய நிகழ்வுகளை அல்லாஹ் காட்டியிருக்கான். அதாவது ஒவ்வொரு
மலக்குமார்கள் அவங்கள சார்ந்தவங்க எந்த மாதிரியான இபாதத்துக்களில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு படியில் ஏறும்போதும் ஒரு குறிப்பிட்ட மலக்கு அவங்கள சார்ந்தவங்க இப்படி ஒவ்வொரு காட்சியும் பார்க்குறாங்க. இவங்க முதல் வானத்திற்கு போகிறாங்க. அங்கே கேட்கப்படுது ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க கிட்ட, யார் வந்திருக்கா அவங்க கூட அப்படின்னு கேட்கும்போது முஹம்மது வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லி வரவேற்றாங்களாம். முதல் வானத்தில் யாரை பார்க்குறாங்க அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் பார்க்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சலாம் சொல்லி உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கம் பார்த்து சிரிச்சாங்களாம், இடது பக்கம் பார்த்து அழுதாங்களாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உம்மத்துக்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, இன்னும் நரகத்தில் இருக்கக்கூடிய உம்மத்துக்களை பார்த்து கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் அந்த முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்தித்த உடனேயே அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான காட்சிகளை எல்லாமே காட்டினானாம். அதை பற்றியும் நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது. அடுத்தது இரண்டாவது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே சலாம் சொல்லி வரவேற்று அங்கே யாரை பார்க்குறாங்க அப்படின்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 நபியை 2வது வானத்தில் பார்க்குறாங்க. அடுத்தது 3வது வானத்தில் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுகிறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய உம்மத்துக்களை விடவும் இந்த இளைஞருடைய அதாவது நபியவங்களுடைய உம்மத்துக்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்தது 7வது வானத்தில் தான் ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. இப்படி 7 வானங்களில் 8 விதமான நபிமார்களை பார்க்குறாங்க. இந்த 8 விதமான நபிமார்கள்ட்டிருந்து அல்லாஹ் தஆலா படிப்பினையை நமது ரசூல்லாவுக்கு சொல்லியிருக்கான். இப்படி எல்லா நபிமார்களையும் பார்த்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல்லாவை அல்லாஹினுடைய அர்ஷுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அர்ஷுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நமது ரசூல்லா அர்ஷுக்கு கீழே இருந்து அல்லாஹுவை பார்க்குறாங்க. அல்லாஹுவை பார்க்கறதுக்கான சக்தியுடைய கண்களை நமது ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்த உடனேயே மயங்கி விழுந்துடுறாங்க இல்லையா. ஆனால் ரசூல்லா பார்க்கறதுக்கு சக்தியுடைய கண்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்க பார்க்குறாங்க, 3 விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அதாவது முதல்ல தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது சூரா பக்ராவினுடைய கடைசி வசனத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அடுத்தது இணை வைக்காத முஅ்மின்களுக்கு சொர்க்கம் உறுதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா. இணை வைக்கக்கூடிய அளவிற்கான பாவங்கள் ஏதாவது செய்தால் கூட நான் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3 விஷயங்களை பற்றி தான் அங்கே பேசப்படுது. அதற்கு பிறகு கீழே இறங்கி வந்து நபிமார்களை மீண்டும் சந்திக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் எத்தனை ரக்காயத்துக்களை அல்லாஹ்விடமிருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது 50 ரக்காயத்துக்கள் ஒரு நாளைக்கு தொழுகிறதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் போய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தொழுகைகளை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படியே 5 முறை குறைச்சி 10 முறை வரும்போது திரும்பவும் நீங்கள் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ்விடத்தில் இவங்க கேட்டாங்களாம். அப்போதான் ஐவேளை தொழுகையை நமக்கு கடமையாக்கப்பட்டது. திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வரும்போது அவங்க இந்த ஐவேளை தொழுகையும் நீங்கள் குறைச்சிட்டு வாங்க, உங்களுடைய உம்மத்துக்களுக்கு அது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நபி அவங்க சொன்னாங்களாம், இல்லை இதற்கும் கம்மியாக கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அதற்கு பிறகு எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டு எல்லா மலக்குமார்களையும் சேர்த்து பைத்துல் மாமூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுக வச்சுட்டு அதற்கு பிறகுதான் அவங்களுடைய இருப்பிடத்திற்கு வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கு நடந்த மெராஜுடைய பயணத்தில் நடந்த நிகழ்வுகள் இதுதான். இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோ லென்த்தியாக போகுது அப்படிங்கிறனால நான் சுருக்கமாக சொல்லி முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன்.
இன்ஷா அல்லாஹ் இதை எல்லோருக்குமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லா முஅமின்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது தெரிஞ்சுக்காமலும் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. அதற்கான நற்கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.